ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சோழன் கார்த்திகாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போறாரு இல்லையா? நேரடியா போனா கண்டிப்பா மாட்டிக்குவாப்ல. இதனால கூலிங் கிளாஸு, முகத்துக்கு மாஸ்க்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனாக்கு போடுற மாஸ்க்க தாங்க போட்டுக்கிட்டு போயிருக்கிறாப்ல. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் மாட்டாம ஒருத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள வீடுன்னு சொல்றதும், இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோகிராஃபருக்கு உதவியா வந்திருக்கேன்னு சொல்றதும், இப்படியே மாத்தி மாத்தி சொல்லி எப்படியோ சமாளிச்சர்றாரு. கடைசியா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகா, மாப்பிள்ளை இவங்க 2 பேரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்ல. அப்புறம் மாப்பிள்ளையோட தனியா ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்ல. அப்பயும் மாஸ்க்க ஏன் கழட்டுறன்னு கூட யாரும் கேட்கவே இல்ல. கடைசியா ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்ல. ஆனா கார்த்திகாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சு வந்தது சோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சோழன் நீனா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சோழன் கார்த்திகாவ 2 திட்டு திட்டிப்புட்டு, "கவலைப்படாத உன் நிச்சயதார்த்தத்தெல்லாம் வந்து நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நீலா மத்த 2 பேரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேஸ் காலி ஆனதுனால எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெளியில அடுப்புல தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்ப மறுபடியும் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சேரன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் நம்ம சோழன் வந்து, "நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாப்ல. "ஸோ ஃபோட்டோவ காமி" அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கி ஃபோட்டோவ பார்த்துட்டு, "மாப்பிள சுமாரா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம சேரன் கிட்டயும் காமிக்கிறாப்ல. சேரனும் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, "இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, கேஷுவலா மறுபடியும் அவரே சமைக்க போயிடுறாப்ல. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.